வணக்கம் அனைவருக்கும். நான் உங்கள் ஜோதிடர் செல்வம். மேசராசி 12 பாவமாக மாறும் பொழுது என்னென்ன மாதிரியான பலன்களை தரும் அப்படிங்கிறத பார்த்துக்கிட்டு இருக்கோம். இப்போ மேசம் 5ஆம் பாவமாக மாறும்போது என்ன பலன் தரும்? இந்த மேசம் 5ஆம் பாவமாக வரும்பொழுது இவங்க குடும்பத்தில் கண்டிப்பாக ஒரு ஆண் வாரிசு இருக்கும். அதே போல் இவங்களுக்கு பூர்வீக சொத்து அப்படிங்கிறது பயன் தராத ஒரு விஷயமா மாறிடும். காதல் அப்படிங்கிறது 5ஆம் பாவம். இந்த மேசம் 5ஆம் பாவமாக வரும்போது காதல் மட்டும் இருக்கும். இந்த காதல் கல்யாணம் வரைக்கும் போகுமா அப்படின்னா அது சந்தேகம்தான். கிரகநிலைகள் நல்ல நிலையில் அமைஞ்சிச்சு அப்படின்னா இவங்களுடைய காதல் திருமணம் வரைக்கும் போகும். இவங்களுடைய ஃபேமிலியில் எடுத்துக்கிட்டோம் அப்படின்னா மனநிலை சார்ந்து பிரச்சனைகள் உடையவர் இருப்பாங்க. 5ஆம் பாவம் உயர்கல்வி. அப்போது இவங்களுடைய உயர்கல்வியில் ஒரு தடை தாமதம் இருக்கும். அதை தாண்டி ஒரு வரப்போ தான் உயர்கல்வியில் சக்ஸஸ் பண்ண முடியும். 5ஆம் பாவம் மேசமாக இருக்கிறதுனால குலதெய்வத்தினுடைய அருள் இவர்களுக்கு கிடைக்கும். குலதெய்வம் இவங்ககிட்ட கனவுல பேசக்கூட செய்யும். 5ஆம் பாவம் தான் தாத்தா. இவங்க தாத்தா ஊர்லேயே புகழ்பெற்ற ஒரு நபராக இருப்பார். இவர்களுடைய குழந்தைகள் நல்ல பேர் புகழ் அந்தஸ்து நிச்சயம் கிடைக்கும். ஏன்னா சூரியன் இந்த ராசியில் உச்சமடைகிறார். 5ஆம் பாவம் தான் தாய்மாமன். தாய்மாமன் வழியில் இவர்களுக்கு பெருசாக உதவிகள் பிரயோஜனம் அப்படிங்கிறது இருக்காது. இவங்களுக்கு வயிறு சம்பந்தமான பிரச்சனைகள் இருக்கும். இந்த வயிறு குத்துறது, வயிறு கடுப்புன்னு சொல்கிறது, இந்த மாதிரியான வயிறு உஷ்ணம், இந்த மாதிரியான பிரச்சனைகள் இவர்களுக்கு இருக்கும். அதே போல் இவங்க திட்டம் போடுறதில், பிளான் பண்ணுறதுல எக்ஸ்பர்ட்டு. ரகசியம் காக்கிறதுல இவங்க கில்லாடி. இவங்ககிட்டையும் அதே மாதிரி ஒரு ரகசியம் எப்போவும் இருந்துக்கிட்டே இருக்கும். குடல் அல்சர் சம்பந்தமான பிரச்சனைகள் இவர்களுக்கு உண்டு. இவருடைய குழந்தை பருவத்தில் அல்லது வாலிப பருவத்தில் இவங்களுக்கு இந்த அம்மை நோய், மஞ்சள் காமாலை, கொப்பளங்கள் இதெல்லாம் அதிகமாக வரும். உடலை கொஞ்சம் குளிர்ச்சியாக வச்சுக்கிறது நல்லது. அதே போல் இவங்களுக்கு அதிகமாக பார்த்திங்கன்னா பேக் பெயின் வரும். மார்க்கெட்டிங் சம்மந்தமான வேலையில் இருக்கலாம். இதை மாதிரி வண்டியிலேயே சுற்றக்கூடிய வேலையெல்லாம் இருக்குது அப்படின்னா இவங்களுக்கெல்லாம் அதிகமாக பார்த்திங்கன்னா இந்த பேக் பெயின், முதுகு தண்டுவட வலி இதெல்லாம் அதிகமாக ஏற்படுது. இந்த மேசம் 5ஆம் பாவமாக வர்றதுனால இவங்களுக்கு இந்த மலச்சிக்கல் சார்ந்த பிரச்சனைகள் அதிகமாக இருக்குது. ஏன்னா வயிறு பிரச்சனைகள் அப்படிங்கிறப்போ செரிமான பிரச்சனையும் சேர்ந்தே வந்துடும். மலக்குடல் இது சார்ந்த பிரச்சனைகளை கொடுக்கும்போது மலச்சிக்கலில் கொண்டு போய் அதை விடுது. இது இன்னும் அதிகமாக போகும்போது மூலம், பௌத்திரம் இது போன்ற நோய்களும் வர வாய்ப்பு இருக்குது. இந்த மேசம் 5ஆம் பாவமாக வரும் பொழுது என்னென்ன மாதிரியான பலன்கள் வெளிப்படும் அப்படிங்கிறத பார்த்தோம். இந்த வீடியோ உங்களுக்கு பயனுள்ளதாக இருந்துச்சுன்னா வீடியோவை லைக் பண்ணி ஷேர் பண்ணுங்கள். நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணி சப்போர்ட் பண்ணுங்கள். மீண்டும் அடுத்த வீடியோவில் சந்திக்கலாம். நன்றி, வணக்கம்.